வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனப்பிரியங்கிற ஒரு கோழி இனத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி இனங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இருக்குங்க. முட்டை மற்றும் இறைச்சி அதிக லெவலில் குறைவான நாட்களில் தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க. அதனால தான் இந்த இனங்களை இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இனங்கள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஹைதராபாத்லாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்களால் பல்வேறு ஆய்வுகள் பண்ணி இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இனங்களோட சேவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த இனங்கள் பழுப்பு மற்றும் சிவப்பு கலந்து இருக்க மாதிரி இருக்குங்க. வால் பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு பழுப்பு நிறமே கொஞ்சம் நிறம் மங்குன மாதிரி கலரில் இருக்குங்க. வால் பகுதி இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பு கலரில் தான் இருக்கும். இந்த இனங்களோட கொண்டை பகுதி பார்த்தீங்கன்னா பீ ஹோம்ப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இந்த பட்டாணியை வரிசையாக ஒட்ட ஒத்த மாதிரி ஒரு 3 ரோல இருக்குங்க. இங்கே நான் காட்டியிருக்கேன் பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்திய கோழி இனங்களில் பெரும்பான்மையானது ஒற்றை கொண்டை வகையில் தாங்க இருக்கும். ஒரு சில கோழிகளுக்கு மட்டும் தாங்க இந்த பீ ஹோம்ப் இருக்கும். இந்த இனங்களோட முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளை போலயே பழுப்பு நிறமாக தான் இருக்கும். ஏன் இந்த இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா சோதனைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்றாங்க இந்த இனங்களை சோதனைக்காக வளர்க்க கொடுத்தாங்க. அந்த சோதனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைந்ததுனால இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழகத்திலேயே பரவிக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் இந்த இனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல. இந்த இனங்கள் முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாதாரண நாட்டுக்கோழிகளை போல் 196 நாள்ல இருந்து 205 நாளில் தாங்க முட்டையிட ஆரம்பிக்கும். இதே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ முட்டையிடன்னு கேட்டிங்கன்னா 140லேருந்து 150 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், சின்ன சைஸ்லாம் வரும். அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா 50லேருந்து 52 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அப்போ இறைச்சி எந்த லெவலுக்கு கோழி மற்றும் சேவல் தரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 வாரங்கள்லேயே 500 கிராம் வரைக்கும் வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களில் 1 கிலோலேருந்து 1.2 கிலோ வரைக்கும் கோழியோட வெயிட்டோ, இதே சேவலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.4லேருந்து 1.6 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அந்த நேரத்திலேயே நீங்கள் விற்பனை செய்யணும்னாலும் செய்யலாம், அல்லது பார்த்தீங்கன்னா முட்டைக்காக வளர்த்து முட்டைக்காக கூட விற்பனை செய்யலாங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த ஜனப்பிரிய கோழி இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.